சென்னை அசோக் நகரில் மழைநீர் கால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து அண்மையில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பள்ளம் இன்னும் மூடப்படாமலேதான் இருக்கிறது. மழைக்காலம் தொடங்கும் முன் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, பணிகள் ஏன் இன்னும் மெத்தனமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன? மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா? ராதா, சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகாலில் நேற்று முன்தினம் இளைஞர் ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் நரேஷ் இந்த காட்சிகளை தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். இது இந்த பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான பகுதி. இதில் மெயின் சாலையிலேயே இவ்வளவு பெரிய பள்ளம் தோண்டப்பட்டு பணிகள் என்பது நடைபெறாமலேயே இருக்கிறது. நேற்று முன்தினம் ஒருவர் உயிரிழந்த நிலையிலும் தற்பொழுது இங்கு பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேரிகேடுகள் இந்த மழைநீர் வடிகாலுக்குள்ளேயே விழுந்து கிடக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எவ்வளவு அலட்சியமாக மாநகராட்சி ஊழியர்களும் இந்த பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்ததாரரும் முழுமையாக செயல்படுகிறார் என்பதற்கு இதுவே ஒரு சாட்சியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் பணிகள் இன்னும் நடைபெறவில்லை. துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் எழுப்புகிறார்கள். ஏனென்றால் நடந்து செல்லக்கூடிய பாதையில் இது போன்ற பள்ளம் இருக்கும் பொழுது இரவு நேரத்தில் வாகனத்தில் செல்வோரும் சரி, நடந்து செல்வோரும் சரி, நிச்சயமாக உள்ளே தவறி விழுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. இதுவரை மாநகராட்சியிலும் சரி, அதே போன்று அரசு சார்பிலும் உயிரிழந்த நபரின் குடும்பத்தினருக்கு எந்த ஒரு இழப்பீடும் வழங்கப்படவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த இளைஞரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும், இந்த பணிகளை உடனடியாக துரிதப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் தற்காலிகமாக மூட வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு பணியும் நடைபெறவில்லை. இங்கு வைக்கப்பட்டிருந்த பேரிகேட்டுகள் உள்ளே விழுந்து கிடக்கிறது. பாதுகாப்பற்ற சூழல் என்பது தொடர்ந்து நிலவுகிறது. மாநகராட்சி அலட்சியமாக செயல்படுவதாக இந்த பகுதி மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அசோக் நகர் மட்டுமல்ல, கிண்டியாக இருக்கட்டும் மற்றும் ராயப்பேட்டையாக இருக்கட்டும், பல இடங்களில் இதே ஒரு நிலைதான் நீடித்து வருகிறது. இன்னும் சில நாட்களில் இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடையக்கூடிய நிலையில் இந்த பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ராதா, பொதுமக்களுக்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டும், மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதுவே நம் அனைவரும் நோக்கம். களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.